சார். இப்போ நக்கீரன் பிரகாஷ் சார் சொன்னது ரொம்ப ஷார்ப்பான புள்ளி தானே. அவங்க பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள் நீங்க தான் ஆட்சி செய்யணும்னு மக்கள் கொடுத்துருக்காங்கன்றப்போ அந்த ரோட் மேப் பற்றி தானே நம்ம பேசியிருக்கணும். அதை பேசாம விஷன் இல்லை மிஷன் இல்லை அப்படின்னும் போது விஷன் மிஷன் இல்லாத ஒரு அரசாங்கமாக தாவேகா அரசாங்கம் இருக்குதா? அதை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறாங்களா சார்? அவர் எழுப்பின திரு உதயநிதி அவர்கள் 19ஆம் தேதி சட்டமன்றத்தில் எழுப்பின கேள்விகளுக்கு அவர் அன்னைக்கு பதில் சொல்லலை. அதுக்கு பதில் இன்னைக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறார். அதாவது மாநிலம் முழுவதும் அதிகரித்து வரும் மின்வெட்டுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, இது அவர் எழுப்பின கேள்வி. பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாயிகள் போராட்டம் மற்றும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு நிலைப்பாட்டை விளக்குமாறு கேட்டார். சட்டம் ஒழுங்கு நிலைமை, மாநிலத்தில் வன்முறை மற்றும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த அரசின் திட்டம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். இதெல்லாம் நியாயமான கேள்விதான். தேர்தல் வாக்குறுதிகள், ஆட்சிக்கு வருவதற்கு முன் அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும் கேட்டார் உதயநிதி. நான் முதல்வன் திட்டம், முந்தைய அரசின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டம் ஏன் தொடரப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவை நடைமுறைகள், தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் தொடர்பான நடைமுறைகள் ஏன் மாற்றப்பட்டன என்பதையும் கேள்வி எழுப்பினார். இதுதான் அவர் எழுப்பின முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியில் அந்த இதுக்கு 2 பதில் கொடுத்தாங்க. அதாவது இன்னைக்கு அவர் பதில் கொடுத்துருக்கார். 2021 வருஷம் திரு கலைஞர் அவர்களுடைய படத்திறப்பு விழா 2020 ஆகஸ்ட் 2ன்னு நினைக்கிறேன். அந்த தேதியில் இது மாதிரி தான் வந்தே மாதரம் பாடப்பட்டது, தமிழ்தாய் வாழ்த்து பின்னால் தான் பாடப்பட்டது, 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது என்று சொன்னார். மற்றபடி அவர் கொடுத்த கேள்விகள்லாம் இந்த மின்சாரத்து சம்மந்தப்பட்டது, இந்த போதைப்பொருள் சம்மந்தப்பட்டது, மது பானம் சம்மந்தப்பட்டது. இந்த கேள்விகளெல்லாம் உங்கள் ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்ததோ அதைத்தான் நாங்கள் இந்த லீக்கேஜை தான் நாங்கள் இப்போ அடைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, இது எல்லாமே எதிர்க்கட்சிகள் கேட்கல இல்லை சார். அவங்க கேட்டது ஒரு கேள்வி எடுத்துக்கலேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அது முக்கியமாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். முதலமைச்சர் தான் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு, உளவுத்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அப்படின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றியான தெளிவான பார்வையை முதலமைச்சர் கொடுத்தாரா சார்? அந்த ஆட்சி இன்றைக்கி 40 நாள் ஆகிறது. முதல்ல மினிஸ்ட்ரி லெவலில், அதாவது செக்ரட்டரியேட்டில் சேஞ்சஸ், ஃபஸ்ட்டு டாப் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் சேஞ்சஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உடனே சொல்லலாம். ஒரு பெரிய இல்லை சார், அதை சொல்லலை. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான புள்ளி, அக்ரீடு. ஆனால் இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பும்போது சபாநாயகர் குறுக்கிடுறாரு. ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, ஆதாரத்தோடு பேசுங்க, ஆதாரத்தோடு பேசினா தான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும், அதுக்கான பதில் வாங்க முடியும்னு சொல்லும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அடுத்து சொல்றாரு, தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது, தாவேகாவுடைய கட்சி நிர்வாகி மேலேயே குற்றச்சாட்டு வைக்குது, தாவேகாவுடைய நிர்வாகிகள் பல இடத்துல பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கிறாங்க, சட்டம் ஒழுங்குக்கு சீர்கேடு உருவாக்குறாங்க அப்படின்னும் பொழுது அதற்கான பதிலை சிஎம் கொடுத்துருக்கணும்ல. தவறு யார் செய்தாலும் சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த நடவடிக்கை அவர்கள் எடுத்து விட்டார்கள். அதை பல முறை பத்திரிகையிலும் வந்திருக்கு, செய்தி வந்திருக்கு. சட்டமன்றத்தில் அவர் கேள்வியாக கேட்கிறார். இல்லை, எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போடல, எஃப்ஐஆர் கைது வேணால் பண்ணாமல் இருக்கலாம், எஃப்ஐஆர் போட்டாச்சு. தேடிக்கிட்டு இருக்கிறதாக தான் செய்தி வந்திருக்கிறது. அதனால் அது இல்லை, எல்லாரும் இப்போ யாராக இருந்தாலும் இதுதான் நடக்க முடியும். யார் இருந்தாலும் தப்பு பண்ணுறது யாரோ ஒருத்தர் மனித மிருகமாக மாறி இந்த தப்புகளை தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அது எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். இல்லைங்க சார், இங்கே சம்பவம் நடத்த அது கிடையாது, பொறுப்பான பதில். அவர் தெளிவா என்ன சொன்னார், எல்லா தப்புக்கும் காரணம் இந்த திமுக குற்றம் சாட்டுறாங்க. ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தை தொடக்கத்தில் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்கணும், இதுதான் எங்களுடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கான விஷன், எங்களுடைய மிஷன் இதுதான், இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க போகிறோம், இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு, பொருளாதாரத்தினுடைய சட்டம் சம்பந்தமான விஷயம், பெண்களுடைய பாதுகாப்பு எல்லாத்திலும் இதுதான் சொல்லியிருக்கணும் இல்லையா? அதை விட்டு தேவையில்லாத கருத்துக்களை பேசுறது என்னுடைய கருத்து. முதலமைச்சர் பேசிக்கொண்டே இருந்தார், ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டார். தொடர்ந்து விட்டிருந்தால் அவர் கொஞ்ச நேரத்தில் அமைதியாக முடிச்சிருப்பார். ஆனால் இடையில ஆரம்பித்து எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, நான் கேட்க வேண்டும் என்று ஆரம்பிக்கும் போது தான் இது
மிஸ்ஃபயர் ஆகுது. எங்கெங்க எதிர்க்கட்சிகள் இல்ல கேட்டாங்க? உதயநிதி எழுந்து கேள்வி கேட்கணும்னு சொன்னாரு, அப்புறம் சபாநாயகர் தலையிட்டாரு. அதை எந்த இடத்துல கேட்கணும்னு சொன்னாங்கன்னு கேட்கிறேன் நான். இல்ல இந்த மாதிரி பார்ட்டி பார்ட்டி ஃபண்ட் ஃபண்ட் ரொம்ப சரியான இடம். பார்ட்டி ஃபண்டுன்ற பொழுது அப்போ திமுகவுடைய எல்லா எம்எல்ஏக்களும் எழுந்திருக்கிறாங்க. அப்போ சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் முதலமைச்சர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாருல்ல. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு இடையில கேட்கும்பொழுது யார் கொடுத்தாங்கன்றதுக்கான தரவு இருக்குதா? நாளைக்கு ஒரு 100 பேரை கொண்டு நிறுத்துறாங்கன்னு வைங்க, பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தவங்க. நான் உங்களை நீங்கள் தொலைச்சி எல்லாத்தையும் கட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நான் இதுக்கு உடச்சி தான் ஆகணும், கிளைமேக்ஸை சொல்லி தான் ஆகணும். அதாவது யதார்த்தம் என்ன, பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறவங்க டிடி எடுத்து கொடுக்க மாட்டாங்க, செக்கில் கொடுக்க மாட்டாங்க, என்ன ஆர்டிஜிஎஸ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதெல்லாம் திரைமறைவில் கொடுக்கறது லஞ்ச பணம் தான். இந்த லஞ்ச பணத்தை கொடுத்தவனும் சொல்ல மாட்டான், வாங்கணும்னு சொல்ல மாட்டான். நாளைக்கு இந்த அரசு எந்தெந்த திட்டங்களுக்கு யார் யார் கொடுத்தாங்க நாளைக்கு 100 பேரை கொண்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போட்டு கேஸை ஃபைல் பண்ணாங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும். எல்லாத்துக்கும் என்கிட்டயே பல பேர் சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி விவாதம் பண்ணியிருக்கோம். நாங்கள் மறைச்சு நாங்கள் அதை இன்டைரக்டாக சொல்லி போனால் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார் சார். சார் ஒரு அறையில கேட்கல, தனியா போய் கேட்கல. லஞ்சம் என்பது சட்டமன்றத்தினுடைய அவை குறிப்பு ஏதும்னு தெரிந்து லஞ்சம் என்பது கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். அதான் இப்ப சட்டமன்றத்தில் வந்திருக்குல்ல. இப்போ இவங்க ஒரு 100 பேர்ட்ட கடந்த காலங்களில் 5 ஆண்டுகளில் எடுத்து டெண்டர் எடுத்த அல்லது ஒப்பந்தம் எடுத்த கிளாஸ் 1 கான்ட்ராக்டரை கூப்பிட்டு நீ எவ்வளோ லஞ்சம் கொடுத்து எழுதி குடியான்னு கொடுத்து கேட்டு எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும்ல. இல்ல சார், அதை முன்னாடி செஞ்சிருக்கணும்ல சார். அதை முன்னாடி செஞ்சிருக்கணும்ல. செஞ்சிட்டு தானே பேசணும். அறப்போர் இயக்கம் வாங்கியிருக்குது. அறப்போர் இயக்கம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் நல்ல ஞாபகம் வந்துட்டு. இப்போ அதாவது வேளச்சேரி ஒன்று இருக்கு. இப்போ வேளச்சேரி 2 சம்பவத்தை நான் சொல்கிறேன். 2 தான் சொல்ல முடியும். இந்த 7-8 நிமிஷத்தில் வேறு நிறைய பேச முடியாது. வேளச்சேரி சதுப்பு நில இஷ்யூவை இப்போ எடுத்து ஆர்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. திருவான்மியூர் டு உத்தண்டி, அதே போல் சேலம் மாவட்டத்தில் ஒரு 18-20 சாலைகள், திண்டுக்கல் மாவட்டம், 2-3 மாவட்டங்களுக்கு சேர்த்து 2000 கோடி ரூபாய்க்கு தேர்தல் அறிவிப்புக்கு 1 மாதத்துக்கு முன்பு டெண்டரை கால்பர் பண்ணி அதில் ஒரு கம்பெனி 1968 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்தது, இன்னொரு கம்பெனி 1600 கோடிக்கு எடுத்தது கோட் பண்ணியிருந்தது, இன்னொரு கம்பெனி 1300 கோடி ரூபாய். இப்போ 3 கம்பெனி கொடுத்துருக்கிறது. அதில் இவங்க யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? 1968 கோடி கேட்டவங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு, ஆர்டர் போட்டாச்சு. அப்போ 1300 கோடிக்கு எடுத்தவர் நல்ல குட்வில் கம்பெனி. அவங்க ரொம்ப நாளாக 30-40 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரிமார்க் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த 1668 கோடிக்கு எடுத்து கேரளாவில் மத்திய பிரதேசத்தில் இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஆக இந்த கம்பெனிக்கு இந்த டெண்டர் அலாட் ஆகிருக்கு. அப்போ 1300 கோடி எடுத்தவர் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டு பேப்பரெல்லாம் கொண்டு வா, விசாரணை என்ன நடக்குன்னு பார்த்தா கடைசியில் பார்த்துட்டு இப்போ என்ன அர்ஜென்ட்னு சொல்லி மொத்தத்தையும் ரத்து பண்ணி பண்ணிட்டாங்க. நான் முடிக்கும் போது கிளைமேக்ஸுக்கு வரும்போது டக்குன்னு சொன்னீங்கன்னா புரியாமல் போயிடும். அப்போ 1968 கோடிக்கும் 1300 கோடிக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 700 கோடி. இந்த 700 கோடியை பணமாக டிடியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிங்களா? இந்த 700 கோடி கை மாறுறது தான், கருப்பு பணம் தான். அவாலாவோ எப்படியா போறோம்? இதை எப்படி நீங்க ஆதாரத்தை கொண்டு வருவீங்க சார்? இது முதலமைச்சர் சொல்லணும் இல்ல சார்? இல்ல சார், நான் கேக்குறது, முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு அம்சத்தை சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஆதாரம் கேட்டா ஆதாரத்தை கொடுக்கணும் சார். ஆதாரத்தினுடைய அடிப்படையில் இது சட்டமன்றத்தினுடைய அவை குறிப்பில் ஏற வேண்டிய விஷயம். அங்கதான் நக்கீரன் பிரகாஷ் சொல்றாரு, ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய கருத்து அவை குறிப்பில் ஏத்தலாமா வேணாமான்னு சபாநாயகர் பேசுற அளவுக்கு தான் அவருடைய உரை இருக்குன்னு சொல்றாரு. உங்களுக்கும் சபாநாயகருக்கும் வேணா தெரியாம இருக்கலாம். இந்த தமிழ்நாட்டில் இருந்த ஓரளவுக்கு இந்த அரசியலை டெய்லி ஸ்டடி பண்ற எல்லாத்துக்குமே லஞ்சம் எப்படி நடமாடுது, ஆதாரம் இருக்குமா, யாரையா 2 பேரை கூட வச்சுக்கிட்டா லஞ்சம் கொடுப்பாங்க, அல்லது முறைப்படி கொடுப்பாங்களா, செக்கில் கொடுப்பாங்களா, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். லஞ்சம் எப்படி நடமாடும், லஞ்சத்தினுடைய ரூட் காஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரு. நான் அவரை வரவேற்கிறேன். ஏன்னா லஞ்சம் ஒழிஞ்சா தான் நாடு முன்னுக்கு வரும். யாராக இருந்தாலும் சரி லஞ்சம் லஞ்சத்தை ஒழிச்சே தீரணும். லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு அவர் முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அவரும் அதன்படி நடக்கணும். அவர் சொன்னதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும். அவருடைய சகாக்கள் கூட. எனக்கு ஒரே ஒரு டவுட், ஆதவ அர்ஜுன் ஏன் பார்ட்டி ஃபண்டுனா எந்த பார்ட்டின்னு சொல்லலைன்னு ஏன் சொன்னார்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. எல்லாரும் என் நண்பர்கள்லாம் சொல்றாங்க சார், அங்கே ஒரு சபை சார், சபை கண்ணியமாக நடத்தப்படும்ன்றப்ப நேற்று கூட ஆதவர்ஜுனா அமைச்சர் சொல்லும்போது சொல்றாரு, திமுக ஆட்சி காலத்தில் இவ்வளவு குற்றச்செயல்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் சொல்றாரு. அது என்சிஆர்பி ரிப்போர்ட் அடிப்படையில்னு கேட்கிறாரு. அப்போ உடனே எதிர்க்கட்சிகள் எந்திரிச்சு அதுக்கான டேட்டா கொடுங்கன்னு கேட்கும்பொழுது
நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. இன்றைக்கும் கொடுக்கல. நேற்றைக்கு எந்த அடிப்படையில் அந்த டேட்டா சொன்னாரு? இத்தனை பக்கத்துல இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றது சார் டேட்டா. இன்றைக்கு பார்ட்டி ஃபண்டு டாஸ்மார்க்லேருந்து வருது அப்படின்றாரு. இன்னைக்கு வெளியில வந்து அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கல்வித்துறைன்னு சொல்றாரு. ஆனா உள்ள முதலமைச்சர் சொல்லும்போது டாஸ்மார்க்னு சொல்றாரு. அப்போ பார்ட்டி ஃபண்டு விஷயத்துல ஆதாரம் இல்லை. நேற்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா சொன்ன கருத்திலையும் ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லாத கருத்துக்களை ஏன் அவதூறாக ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க பேசணும்? அதாவது வெளியே வீணாக போய் கொண்டிருந்த தனிநபர் அக்கௌண்ட்டுக்கு போய்கிட்டு இருந்த பணங்கள் எல்லாம் திருப்பி அரசு கஜனாவுக்கு கொண்டு வந்துடுறோன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது எதுன்னா மதுபானம் தான். மதுபானத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபா தான். பாட்டிலுக்கு 10 ரூபா. அதை தவிர நான் வித்தவுட் பில்லில் போகிறதெல்லாம் நான் இப்போ சேர்க்கல. நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். ஏற்கனவே இந்த விவாதம் நடந்தது. 3400 கோடி ரூபா ரஃபா அதாவது பர் இயர் 3400 கோடி ரூபா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயில் வருது. அதை எதுக்காக சொல்லப்படுது அப்படின்றால் மது கடைகளுக்கு வரக்கூடிய மதுபானம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஷ்ன்னு சொல்லுவாங்க, அதில் அதை இறக்குறதுக்கு ஏற்கனவே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சம்பளம் கொடுக்காங்க. அப்படி புரிஞ்சுக்கோ சார், பாட்டிலை விட கூடுதலாக வாங்கக்கூடிய காசு இதற்கு முன்பு பார்ட்டி ஃபண்டா போச்சு. இப்ப அரசாங்கம் அதை நேரடியாக கருவூலத்துக்கு சொல்றேன். இவங்க சொல்றது பார்த்தா அதை தான் மீன் பண்றது. இப்ப அது மீன் பண்றதுன்னா ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு கரூர்ல போய் பாட்டு பாடினார்ல, அப்போ அபிஷியல் ஆக்கிடுச்சா கவர்மெண்ட்? அதை அபிஷியல் ஆக்கலாமா? அப்படிதான் சொல்றாங்க. விலை அரசு நிர்ணயித்த விலையில சார் மதுபான ஒரு குற்றச்செயலை அரசு எப்படி சார் அதிகாரப்பூர்வமா மாத்த முடியும்? இல்ல சார், அது குற்ற செயல் இல்ல சார். பாட்டிலுக்கு 20 ரூபான்றது ஒரே நிமிஷம் சார், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அதை அதை கருவூலத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆமா, குற்றச்செயலை அபிஷியலா மாத்திட்டாங்க. குற்ற செயல் இல்ல. கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. ரெண்டுமே பொறுப்பேற்கிறது மக்கள் தான், மக்களோட வரிப்பணம் தான். அது எடுக்க மூலதனம் எல்லாமே மக்களோட வரிப்பணம். அந்த வரிப்பணம் என்ன ஆகுறது என்று சொன்னால், இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா ஒரு கடைக்கு டெய்லி 10,000 20,000 30,000 வரவு வருமானம். ஒரே ஒரு குறிக்கிட மாட்டேங்க சார். முதலமைச்சர் இல்ல சார், ஒரு சந்தேகம் தான். கரூர்ல போயிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு சார். பாட்டு பாடுறப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்றாரு. அப்ப 10 ரூபா காசுன்றது பார்ட்டி ஃபண்டா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 20 ரூபா இருக்குது, 10 ரூபா நின்னுடுச்சா? அல்லது 10 ரூபா வாங்குறாங்க, அது கட்சிக்கு போகல கருவூலத்துக்கு வருதுன்னு சொல்றாரு. ரொம்ப கரெக்டா நான் புரிந்து கொண்டேன். நான் விளக்க விரும்புவது என்னவென்று சொன்னால், இந்த 10 ரூபா இருக்கு இல்லையா, இந்த 10 ரூபா என்னதுக்குன்னு சொல்லப்படுதுன்னா, எப்படி சொல்லப்பட்டு வந்தது அப்படி என்றால், இறக்குற கூலி இருக்கு இல்லையா, லேபர்ஸ், அவங்களுக்கு சில பாட்டல் உடையும், சில அரசாங்கம் டெண்டரில் கொடுக்குற காசுக்கு அது சரியாக வராது. ஆகவே அதுக்காக இந்த 10 ரூபாய் வச்சுக்குங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட்டதாக இவ்வளோ நாளும் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. அந்த பணம் ஒரு ஆண்டுக்கு 3400 கோடி ரூபாய். அந்த பணத்தை இப்போது அந்த பணத்தில் இவங்களே ஆள் போட்டு, இவங்களே ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் மாதிரி கூட போட்டு, அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமோ கொடுத்துட்டு உடஞ்சிருந்தா அந்த பாட்டிலையும் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை நாங்கள் ட்ரெஸரிக்கு சேர்த்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடஞ்ச பாட்டில் தப்பா கிடையாது. உடையாத பாட்டில் எது? உடைஞ்ச பாட்டில் உடைஞ்சாதான் சார். அப்ப உடையாம பாட்டில் இருக்குதே. இல்ல, உடையாத பாட்டில் தான். உடையாத பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு அர்த்தம். இறக்குறவங்களுக்கு கூலின்னு ஒண்ணு இல்ல சார். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்றத அபிஷியல் ஆக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அது அந்த 10 ரூபா எதுக்குன்னு தான் நான் விளக்கம் சொல்றேன். அந்த 10 ரூபா எதுக்குன்னா வேஸ்டேஜ் ஆஃப் பாட்டில் லேபர் உடையாத பாட்டில ரிட்டர்ன் கொடுத்தா 10 ரூபா கொடுப்பாங்களா? அது இருக்கு. அது என்ன கணக்கு? அது என்ன வரல சார், அது என்ன வர, அதுவும் வரணும். அதுக்கும் பெரிய தொகை வருது. அதுக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் அதுல வருது. இதை எல்லாம் தான் லோக்கல். ஆனா எக்ஸைஸ்ல காசு வராது, பேக்கிங் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க கிட்ட காசு வராது, அரசுக்கு காசு வராது. இல்ல உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்துருக்கேன். இல்ல 42 முடிக்கலன்னா இன்கம்ப்ளீட் ஆயிரும். இது இந்த பணத்தை எல்லாரும் பரவலா லோக்கல்ல இருக்கிற கட்சிக்காரங்க அதில் டெய்லி கணக்கை பற்றி எல்லாம் கணக்கெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அதை பார்த்து வசூல் பண்ணிட்டு அதை நாங்கள் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் அவங்க பார்ட்டி ஃபண்டுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்க, சொல்கிறேன். அதாவது எனக்கு இன்னைக்கு இந்த பேச்சில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது. எவில்ஸ்ன்னு சொல்கிறாரு. டெவில்ஸ் வந்து எப்படி எவில்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ஈவில்ஸ் கரப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஈவில்ஸ் இன் சொசைட்டின்னு சொன்னார். ஈவில்ஸ் இன் சொசைட்டின்னு சொன்னார். அப்போ அது அந்த வார்த்தை என்னமோ எனக்கு சரின்னு படுது. ஏன்னா இவ்வளோ நாளும் மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ இத்தனை நாள் 70 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்த ஒரு கட்சியை
சட்டமன்ற உறுப்பினர் யார், மக்களுக்கு யார் வேட்பாளர்னு கூட தெரியாமல் ஒரு நபருக்காக ஓட்டு போட்டு அது 108 தொகுதியில் ஜெயித்து மற்ற கட்சிகள்லாம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு கேட்டு 50 வருஷமாக புளிச்சு போய் ஓரங்கட்டி கேட்கவே முடியாது, கேட்குறதே நாகரிக குறைவுன்னு ஒதுங்கி இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இந்த கட்சியை இன்றைக்கி ஆட்சி அமைக்க வைத்திருக்கிறார்கள். அந்த கட்சிகள் பூரா இப்போ திமுகவிலிருந்து பிரிந்து தாவேக்காவுக்கு வந்து விட்டது. திமுக இனிமேல் தனியாக தான் போட்டியிட வேண்டிய சூழல் தான் இனிமேல் இருக்கும். எதிர்காலம் அவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் என்று நான் பதிவு செய்கிறேன். அரசியல் மாற்றத்தை, அரசியல் பாணியை இவர்கள் மாற்ற வேண்டும். நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், அரசியல் பாணி இத்தனை ஆண்டு காலம் நாம் பின்பற்றி வந்த அரசியல் பாணியில் தவறு இருக்கிறது, மேஜர் டிஃபெக்ட் இருக்கிறது, அதை நாம் மாற்ற வேண்டும். நம்மளை மக்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் அப்படி என்று நினைத்து மாற்றினால் ஒழிய இவர்களுக்கு எதிர்காலம் இருள்மயம்தான்.